Mute. ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ இன்னைக்கு அப்ரோக்ஷ அனுபூதியில ரிவ்யூ வந்து 127ல இருந்து 128 ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நிதித்தியாசனத்தின் போது பதாஞ்சலி இருந்து 4 தடைகள் வருங்கிற அப்டக்கல்ஸ் வரும்னு சொல்றார். சங்கரர் வந்து 8 தடைகள் வரும் அப்படின்னு ரெஃபர் பண்றார். அதாவது ஞானத்தை அடைந்து நிஷ்டையில் நிலை பெறும் போது வரும் தடைகள். தியரி இஸ் டன். இப்ப நமக்கு எல்லாருக்கும் இது அகம் பிரம்மாஸ்மி நல்லா தெரியும், பிராக்டிக்கலா வார்த்தை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அனுசந்தான ராகித்யம், அதாவது கமிட்மெண்ட், கன்சிஸ்டன்சி, தொடர்தல். அனுசந்தானம்னாக்க தொடர்தல், ராகித்யம்னாக்க விட்டு விடுதல், ஃபாலோ பண்ணும். சின்ன சின்ன விஷயமே நம்ம ஆரம்பிச்சு பாதி பேர் விட்டுடுவோம், ஹேப்பசார்ட் ஒர்க். தென் தே வில் கோ டு த நெக்ஸ்ட் ஒன், தென் தே வில் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். எதுவுமே நடக்காது. ட்ரேட் ஆஃப் ஆல் ஜோஸ், ட்ரேட் ஆஃப் என்ன, ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ்னு சொல்லுவா. தே ஒன்ட் ஃபினிஷ் எவ்ரி திங். அந்த மாதிரி இல்லாம ஒன்னு ஆரம்பிச்சா அதை முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போகணும். அந்த மாதிரி இதுலயே இந்த ஆத்ம ஞானத்திலேயே தொடர்ந்து இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட். அது இருக்கிறது இல்லாம இருக்கிறது. தென் ஆலசியம், சோம்பல், லேசினஸ், ப்ரொகாஸ்டினேஷன். தமகுணம் இருப்பவர்களுக்கு ரஜோகுணம் தேவை, ஆக்டிவிட்டிஸ் தேவை, அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி தேவை. இங்கெல்லாம் வந்து சின்ன குழந்தைகள்லாம் வீட்டுல பெட் வச்சிருப்பா, ஒரு முயலோ ஒரு ஃபிஷ் டேங்கோ ஏதோ சம்திங். ஸோ ரெகுலரா அந்த குழந்தைகள் வந்து அதை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு அந்த ஃபிஷ்ஷுக்கு அந்த டயத்துல ஆகாரம் கொடுக்கணும், அந்த டயத்துல டேங்கை கிளீன் பண்ணணும். அதெல்லாம் எப்போ பொறுப்பு வரணுமோ, அதனால 12 வயசுல அந்த மாதிரிலாம் கொடுக்க ஆரம்பிச்சா, சின்ன சின்ன வேலையா. ஸோ கன்சிஸ்டன்ஸா அது பண்ணும். அப்பதான் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல இருந்தே ரெஸ்பான்சிபிலிட்டி குழந்தைகளுக்கு கொடுத்து நம்மளும் கண்டினியூ பண்ணணும். இல்லைன்னா சோம்பலா படுத்துட்டு இருப்போம். தட் இஸ் நார்மல் ஃபார் சில்ட்ரன் ஆர் அடல்ட்ஸ். அது இல்லாம இருக்கணும். போகல அலசம், போகத்தில் உள்ள சாதனைகளை செய்து முடிக்க வேண்டும். போகத்தினால இருக்கிற சாதனைகளை செய்யாம இருந்துடுறோம். அதனால ஏதாவது ஒண்ணுத்துல தூக்கத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனாக்கா படிப்பு குறைஞ்சு போயிடுறது குழந்தை, ஹைஸ்கூல் குழந்தைகளுக்கு. அது மாதிரி எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதை பார்த்துக்கணும். அது வந்து இந்த போகத்துல இன்ட்ரெஸ்ட் போக போக நம்மளோட சாதனையில குறைஞ்சிடும் எல்லாமே, அட்டென்ஷன். அடுத்தது லயஹா, நித்ரா, தூக்கம். எல்லாத்துலயுமே எக்ஸசைஸா இருக்கட்டும், செயல்களா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே மாடரேஷன் தேவை. வெளியில இருக்கிற மனதை கொண்டு வந்து உள்ள கொண்டு வந்துடுறோம். உள்ள கொண்டு வந்து அமைதியா வச்சிருக்கு. மனசு அமைதியா இருக்கிறது தூக்கத்துக்கு போயிடும். ஸோ வி ஹாவ் டு பி கேர்ஃபுல் அப்படிங்கிறார். எந்த டிஃபிகல்ட் டாஸ்க் இருந்தாலும் அதை முதல்ல செஞ்சு முடிச்சு தூக்கி வச்சுட்டாக்கா ஆச்சு, அது முடிஞ்சது, அடுத்தது அப்படின்னு பாத்துக்கலாம். ஸோ அதை நம்ம ப்ரொகாஸ்டினேட் பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா தருடைய பைல் நிறைய பண்றதுக்கு சேர்ந்து போயிடும். தென் தமஹா, காரிய விவேகம், செட்டிங் ப்ரையாரிட்டி, எதை எப்போ செய்யணும், வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது எப்பவும் அட் எனி டைம் given time you have to keep on thinking about it, which is important. Anytime I learned people, money or time, all three are important. One takes precedence at any given time. Okay, நான் சின்ன வயசுல தெரிஞ்சுட்டேன். ஸோ அடுத்தது வந்து விக்ஷேபம். எதை நினைக்க வேண்டும் நினைக்கிறோமோ அது தவிர மீதி எண்ணங்கள் வருவது சஜாத்திய விஜாத்திய எண்ணங்கள்னு பார்த்துருக்கோம். நம்ம ஆத்ம ஞானத்தையே நினைச்சுட்டு இருக்கிறது நடுவுல வேற ஏதாவது தாட்டு வரும். ஏன்னா இதுல வைராகியம் இல்லாததுனால. ஸோ வி ஹாவ் டு வாட்ச் ஃபார் தட். தென் நம்பர் 7 வந்து ரசாஸ்வாதகா. ஒரு ஞானத்தை அடைஞ்சிட்டோம், அந்த ஞானத்தின் பலனை அனுபவிக்க நிதித்தியாசனம் செய்கிறோம். ஞானம்ங்கிறது நான் பூர்ணமானவன், நிறைவானவன், இதில் நிலை பெறுவதற்கு தியானம் செய்கிறோம். அதில் ஒரு மகிழ்ச்சி வரும். we all feel that peace right now. அந்த தியான சுகத்திலேயே இருந்துடக்கூடாது. தியானம் பண்ணிட்டே, பட் அதுக்கு அடிமை ஆயிட்டாக்க ஞானத்தினால வர சுகத்துக்கு மிஸ் பண்ணிடுவோம். ஞானத்தினால வர சுகங்கிறது தான் நெக்ஸ்ட் அல்டிமேட்.
இந்த அமைதி, இந்த பீஸ், இந்த மோட்சம் அல்ல. இதே போல வைராக்கிய சுகம். இப்ப நீங்க வாரணாசி எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இருப்பா. தேர் ஆல் வெரி ஹேப்பி, அமைதியா இருப்பா. ஆனா அவளுக்கு ஞானம் இருக்காது. அதே மாரி ஏன்னா தே ஹேவ் எஸ்கேப்ட் ஃப்ரம் ஃபேமிலி. பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சு. எனக்கு வேண்டாம், பிசினஸ் வேண்டாம். நான் சன்னியாசம் போயிடுறேன். இல்ல ஃபேமிலி ஐ அம் நாட் ஏபிள் டூ ஹேண்டில் இட். ஐ அம் கோயிங் அவே. அப்படி போயிட்டாக்கா தே ஆர் எஸ்கேப்பிங். தே ஆர் ஹேவிங் தேர் பீஸ். தே ஆர் நாட் டிஸ்டர்ப்ட் பை எனிதிங். பட் ஆனா ஞானம் இருக்காது. ஆத்ம ஞானம் இருக்காது. சிமிலர்லி இந்த தியான சுகத்தையும் தியாகம் செய்ய வேண்டும். தனியாக அமைதியாக இருப்பதிலும் அடிமை ஆகிவிடக்கூடாது. அரஸ் மனம் ஞானத்துக்கு போகாது, விசாரத்திற்கு போகாததுக்கு இதற்கு மேல் எதற்கு சாஸ்திரம்னு தோணிடும். அது 7வது. 8வது சூன்யதா. அது பதாஞ்சலி கஷாயம்னு சொல்றார். சம்டைம்ஸ் நம்ம டல்லா இருப்போம், சம்டைம்ஸ் மூடியா இருப்போம். எப்படி இருந்தாலும் சரி, ஓவர் ஓவர் எட் பண்ணிட்டாக்க ஒரு வேளை பட்னி போட்டா சரியா போயிடும் இல்லையா? அதே மாதிரி ரொம்ப இதுலயே இருந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா தென் யூ டேக் எ பிரேக் அப்படிங்கிறார். இப்படி இந்த 8 தடைகளை மெதுவா நீக்க வேண்டும். 129 to 134 நிதித்தியாசனின் தேவை அவசியம் என்னங்கிறத சொல்றார். ஸோ அதாவது மைண்ட்ல ஒரு ஹேபிட்டா ஃபார்ம் ஆகணும். சிலர் மனம்தான் துக்கத்துக்கு காரணம், மனதை அழித்து மனம் இல்லாம பண்ணிட்டாக்க மோட்சம் அப்படின்னு சொல்றா. அது ரொம்ப தவறான கருத்து. ஒரு நம்ம இது பார்த்திருக்கோம் ஆத்மபோதால, அஹ், தடி உண்டி தாண்டுதல். அந்த போல் வால்ட்ட பிடிச்சிட்டு ஓடி வரோம். அதுக்கப்புறம் இட் ஆட்டோமேட்டிக்கலி ஃபால்ஸ். வி டோன்ட் டிராப் இட். இட் ஆட்டோமேட்டிக்கலி ஃபால்ஸ் வென் வி க்ரோ. அந்த மாதிரி மனம் இருப்பதனால தான் அந்த சுகத்தையும் அனுபவிக்கிறோம். இந்த மனதை ஒழுங்குபடுத்தி அறிவை கொடுத்து அந்த அறிவில் இந்த மனதை நிலைப்படுத்தி நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். மனத்தை அழிக்கணும்னு நினைக்க கூடாது. தப்பான கருத்து அது. உடலுக்கு உடற்பயிற்சி செய்வது போல் மனதிற்கு பிரதானமாக பயிற்சி தியானம். கயிற்றை பார்த்து கண் பார்த்து மனம்தான் முடிவு செய்கிறது. இது கயிறா பாம்பான்னு. பாம்புன்னு உண்மையா நம்ம மனசு சொல்லிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் அங்க விசாரமே பண்ண மாட்டோம். இது பாம்பு தான். உடனே அந்த பாம்பை எப்படி ட்ரீட் பண்ணணும் தான் திங்க். ஸோ அதனால we have given the reality to that snake. இருக்குனாக்க இருக்கு, இல்லைன்னா இல்ல. we are what we think about. Whether you think you can or you cannot அப்படிங்கிறார். ஸோ உலகத்தை துறந்தவன் உலகத்தையே துறக்கவில்லை, உலகத்தையே தன்னுடையதாக்கி கொண்டான். எதற்கு சத்தியத்துவம் கொடுக்கிறோமோ அதுதான் நிலைச்சிருக்கும். We can think either I have everything or I have nothing, no one to care for me. மனிதை அழிப்பது லட்சியம் அல்ல. நான் பிரம்மன்கிற பிரம்ம விருத்தியை, அந்த எண்ணத்தை நிலைப்படுத்துவதுதான் மனித வாழ்க்கையின் லட்சியம். ஸோ 130ல யார் நான் பிரம்மன்ங்கிற விருத்தியை விட்டு விடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை பயனற்றது. நான் பிரம்மன் என்கிற எண்ணம், பிரம்மத்தை விஷயமாக கொண்ட எண்ணம் நம்மை புனிதப்படுத்தும், தூய்மைப்படுத்தும். இதில் மட்டும்தான் அத்வைத்தம் இருக்கிறது. துவைத்தம், போட்டி, பொறாமை, கோபம், பயம், கில்ட்டு எதுக்குமே இடம் கிடையாது இதுல. நெகேட் பண்ண முடியாத எண்ணம் அகம் பிரம்மாஸ்மிங்கிற எண்ணத்தை எதுவுமே நீக்காது. நத்திங் கேன் நெகேட் இட். இந்த எண்ணம் யாருக்கு வரவில்லையோ, அடையவில்லையோ, நான் பிரம்மன் என்று புரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் பயனற்ற வாழ்க்கையை வாழ்கிறார்கள். மீனிங்லெஸ் லைஃப். they are just dragging their life without any purpose. அப்படியே இருந்துடுறா சில பேர், நிறைய பேர் ஆக்சுவலி. 1890 then they are in the hospital or they are sick, they are died. அப்படியே போயிடுறது லைஃப். they come back. They lead an animal existence, having gained the human body with an ability to think and choose their path or destination of life. They exist like an animal. மிருகத்துக்கு சமமாக உணவு, உறக்கம், இனப்பெருக்கத்தில் மட்டும் முயன்று கொண்டு மீண்டும் மீண்டும் இந்த ஞானம் வரும் வரை பிறப்பெடுத்துக் கொண்டிருப்பார்கள் அப்படின்னு 130 முடிக்கிறார். 131 நிதித்தியாசனத்துல ஈடுபடும் போது வருகிற தடைகளை எல்லாம் சொல்றார். நம்ம பார்த்தோம், அனுசந்தான ராகித்யம், சூன்யதா இதெல்லாம். அதாவது 129 to 134 வரைக்கும் அதை சொல்றார். 129ல பாப வித்தியாகி பாபத்துவம், சூன்ய வித்தியாகி சூன்யத்துவம். அதாவது நம் மனம் எதை உண்மை என்று நினைக்கிறதோ அதுதான் உண்மை. அவர் நல்லவர் தீயவர்னு நம்ம எதை நினைக்கிறோமோ அதுக்கு நாம் என்ன முடிவு செய்யறோமோ அதுக்கு அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. நம்ம
நம்மளுடைய தாட்ஸ், வேர்ட்ஸ், ஆக்ஷன்ஸ் எல்லாமே. தட் தட் இஸ் வை இந்த பாசிட்டிவ் என்கரேஜ்மெண்ட் இஸ் வெரி வைட்டல். ஒரு குழந்தைகிட்ட வந்து நீ ஆர் வெரி ஸ்மார்ட், யூ கேன் டூ எனிதிங் அப்படின்னாக்கா அந்த குழந்தை உண்மை என்று நம்பி செல்ஃப் கான்பிடன்ஸோட இறங்கும் அந்த ஒரு வேலையில. நீ சின்னவன், உன்னால முடியாது, வயது போறாது, பிராக்டிஸ் கிடையாது உனக்கு, நீ அப்படின்னு சொன்னானாக்கா அது ஆட்டோமேட்டிக்கலா டிஃப்ரெண்ட் ஆயிடும். அந்த மாதிரிதான் மனசு. அதனால 131ல சாதகர்களை என்கரேஜ் பண்றார் வித் பாசிட்டிவ் காமெண்ட்ஸ். அகம் பிரம்மாஸ்மிங்கிறத கிளிப்பிள்ளை மாதிரி சொல்லிக்கொண்டே இருப்பதனால மோட்சத்தை அடைந்து விட முடியாது. விபரீத பாவனைகள், விஷமமான விதவிதமான எண்ணங்கள் வரும்போது, அனுபவங்கள் வரும்போது, வெற்றியும் தோல்வியும் வரும்போது, லாப நஷ்டம், புகழ்ச்சி, இகழ்ச்சி, பிறர் மட்டம் தட்டும் போதும் சமமாக இருக்க வேண்டும். நான் பூரணமானவன் என்ற எண்ணம் இயற்கையாகவே வர வேண்டும். வெறும் புத்தக அறிவோடு சாஸ்திரத்தை கேட்டு அகம் பிரம்மாஸ்மின்னு சொற்களால் மட்டும் சொன்னால் போராது. அது மனதில் ஆழமாக, உறுதியாக, விருத்தியாக, எண்ணமாக இருக்க வேண்டும். இந்த பிரம்ம விருத்தி முயற்சியுடன் வந்தால் நிதித்தியாசனம் தானாகவே சுபாவமாகவே வரணும். அது எது ஞானிக்கு சுபாவமா இருக்கிறதோ அது சாதகனுக்கு சாத்தியம், லட்சியம். சாஸ்திரத்தை படிச்சுட்டு சப்தத்திலேயே உழண்டு கொண்டிருப்பவர்களுக்கு உணர்வு இருக்காது. they can talk all about it for hours. ஆனா அந்த எமோஷன் இருக்காது. சாஸ்திரத்தை படிக்கும்போது சப்த பிரமாணமாக இல்லாமல் அர்த்த பிரமாணமாக இருக்க வேண்டும்னு 122ல சொல்றார். அதிகமாக உலகப்பற்றுடையவர்கள், நிலையற்ற பொருட்கள் மீது பற்றுடையவர்கள், வைராகியத்தை அடையாமல் பிரம்மத்தை பற்றி படிப்பதிலோ பேசுவதிலோ மட்டும் வல்லவர்களாக இருப்பார்கள். அவர்களும் அஞ்ஞானிகளாகத்தான் இருப்பார்கள். காரணம் அர்த்தத்துக்கு வராது. அதனால் வேதாங்கம் படிப்பதால் மட்டும் பிரம்மத்தை அடைந்து விட முடியாது. அகம் பிரம்மாஸ்மி என்ற விருத்தி வந்து சமமாக, உறுதியாக, சுபாவமாக வர வேண்டும். அதற்கு சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் தேவை. அதற்கு மனசுத்தி தேவை. அதற்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி தேவை. ஆத்ம விசாரம், ஆத்ம ஞானம் இன்றியமையாதது. நான் பிரம்மன் என்ற விருத்தி இல்லாமல் சித்தர்கள் ஒரு பொழுதும் இருந்ததில்லை, இருக்க மாட்டார்கள்னு 134ல சொல்றார். சுகர், சனகாதி முனிவர்கள், தேவர்கள், ரிஷிகள் இந்த ஞானத்தில் இருந்தார்கள், இப்பொழுதும் இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு தெரிவதில்லை. நமக்கு ஞானிகள் இருக்கா நமக்கு, ஆனா நமக்கு யாருன்னு தெரியாது. நம்ம ஞானி ஆனாதான் இன்னொரு ஞானிய தெரியும். 134 நிதித்தியாசனம் நிறைவு பெறுகிறது. நாம் எந்த படியில் இருக்கிறோம் ஆராய்ந்து பார்த்து அதற்கேற்ற சாதனையில் நாம் ஈடுபட வேண்டும். அதான் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிதித்தியாசனம் இப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரெடின்னு நினைச்சுக்க கூடாது. we have to assess ourselves. இப்ப வந்து 135க்கு வரும். இங்க ஆரம்பத்துல வேதாந்த விஷயத்தை சுருக்கமா சொல்லி பிறகு ஆத்மானாத்ம விசாரத்தை விளக்கி, ஜகத்தின் மித்தியத்துவத்தை விளக்கி, தியானத்தை பற்றி சொன்னார். இங்க ஒரு எச்சரிக்கையும் விடுறார். இந்த 15 சாதனைகளை கேட்டுவிட்டு நாம் அவசரப்பட்டு ஆரம்பத்தில் இருக்கும் நாம் நிதித்தியாசகன் சாதனைகளை எடுத்துக்கொண்டு மௌனம், வாய் பேசினால் என்ன, பேசாவிட்டால் என்ன என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. உனக்கு பக்குவம் வரும் வரை பேசாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். சோ ஏன்னா அவர் அந்த பதாஞ்சலி சொன்ன வார்த்தைகள்ல ஒரு 8 எடுத்துட்டு இருக்கார். தியாகம், மௌனம், தேசம், காலம், மூலபந்தம், தேக சாமியம், திருப்திகி, அது தலைகீழா சொல்றாரு எல்லாத்தையும். அதனால ஸ்டூடெண்ட் சாதகன் வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒன்லி செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணி வேற ஐஎம்னு பார்த்துட்டு தான் அதுக்கு மேல போகணும். ஸோ 135ல வந்து காரிய காரண தாயாத்தா காரணே நகி கரியதா காரணத்துவம் தத்தோ கச்சேத் காரிய பவேத் விசாரா. இப்போ எந்த ஸ்பீச் கொடுக்கணும்னாலும் ஜென்ரலி we have a beginning, we have a middle and we have an end. அதாவது say what you are going to say what you want to say and say what you said. இப்போ டிவிலாம் தலைப்புச் செய்திகள்னு சொல்லுவான், அப்புறம் அதை எலாபரேட் பண்ணுவான், அப்புறம் மீண்டும் தலைப்புச் செய்திகள்னு சொல்லுவான். அது மாதிரி ஸோ இது எல்லாமே இந்த சங்கரர் கிருஷ்ணர் கிட்ட தான் கத்துன்னு இருக்கா. சங்கரர் அப்படித்தான் சொல்றார். கிருஷ்ணரும் பகவத்கீதையில சாப்டர் 2 இஸ் இன்ட்ரடக்ஷன், சாப்டர் 18 இஸ் கன்க்ளூஷன், 13 to 3 to 17 தான் ஆக்சுவல் கான்டென்ட். ஸோ காரிய காரண விசாரம் இது நம்ம முன்பே
கேட்டு மறந்து போன விசாரம் தான் அது. ரொம்ப பாப்புலர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் காரிய காரண விசாரம்ங்கிறது. ஸோ சங்கரர் இது வந்து 3 ஸ்டெப்ல இங்க டிஸ்கிரைப் பண்றார். இத 2 தடவ சொல்றார். இங்க இருந்து 42க்குள்ள காரியம் அஸ்தி. முதல்ல நாம எதை பார்க்கிறோமோ அது இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப் ஒன். ஸ்னேக் இருக்கு, ஸ்னேக் பார்த்தேன் அப்படின்னாக்கா அப்படியா ஸ்னேக் பாம்பை பார்த்தியான்னு முதல்ல அக்னாலேஜ் பண்ணிக்கணும். இப்போ உலகத்தை பார்க்கறேன்னு சொல்றோம். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்குறேன், இது பார்க்குறேன், குழந்தைகள் பார்க்குறேன், ஹஸ்பண்ட் ஃபேமிலி, பேரண்ட்ஸு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்க்குறோம், எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ காரியம் அஸ்தி, அதை இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்சர் அக்செப்ட் பண்ணிக்கிறது. ரெண்டாவது வந்து காரணம் அஸ்தி, காரணத்தை அறிமுகப்படுத்துகிறது. காரியத்தை நாம் அனுபவிக்கிறோம், அதன் காரணத்தையும் அறிமுகப்படுத்துறது தான் செகண்ட் ஸ்டெப். ஒருவன் பானையை பார்த்து நான் பானையை பார்க்கிறேன் என்று சொல்லும்போது அதில் காரணத்தையும் பார்க்கிறான், சேர்த்துதான் பார்க்கிறான். அந்த களிமண்ணையும் பார்க்கிறான். களிமண்ணின் ஞானம் இல்லை. நாம ரூப வர்ணத்தை காரியத்தை பார்க்கிறான். காரணத்தை பார்த்தும் பார்க்கவில்லை. காரணத்தின் அனுபவம் இருக்கிறது, ஆனால் ஞானம் இல்லை. நகைகள் இருக்கு, தங்கத்தை பார்க்கிறான், பார்க்கவில்லை. ஏன்னா நகைகள் தான் பார்க்கிறான். வளை அழகா இருக்கு, இந்த டிசைன் நல்லா இருக்கு, இதுல கல் வச்சிருக்கு. அதே மாதிரி அலைகளை பார்க்கிறான், ஆனால் நீரை பார்க்கவில்லை. பார்க்கிறான், பார்க்கவில்லை. பலவிதமான பானைகளை பார்க்கிறான், எல்லா பானைகளும் தெரியறது, ஆனா களிமண்ணை பார்க்கிறான், பார்க்கவில்லை. சோ அது வந்து ரெண்டாவது காரியத்தை பார்த்துட்டு அதுக்கு காரணத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றார். மூணாவது காரிய நிஷேதம். இங்க அந்த காரியத்தையே எடுத்துடுறார். டிஸ்மிசல் ஆஃப் தி எஃபெக்ட். நகை கிடையாதுப்பா, அங்க தங்கம் தான் அது அப்படிங்கிறார். அலைகள்லாம் கிடையாது, தண்ணீர் தான் இருக்கு அங்க. பானைகள்லாம் கிடையாது, களிமண் தான் இருக்கு. தட் இஸ் காரியத்தை நிஷேதம் பண்ணி காரணம் தான் இருக்குன்னு சொல்றார். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல காரியம் இருக்குன்னு சொல்லி அதற்கான காரணத்தை செகண்ட் ஸ்டேஜ்ல அறிமுகப்படுத்தி அந்த காரியத்தை தேர்ட் ஸ்டேஜ்ல நிஷேதம் பண்ணுகிறார். தட் இஸ் பானை என்ற ஒரு புதிய பொருள் கிடையாது, களிமண் தான் இருக்கு, காரணம் மட்டும்தான் இருக்கு. காரியம்ங்கிற புதிய பொருள் கிரியேஷன் கிடையாது. அனுபவத்திற்கு பிரயோஜனத்திற்கு இருக்கு, பல செயல்களுக்கு உபயோகமா இருக்கு அந்த பானைகள். இவைகளெல்லாம் நீக்கப்படவில்லை, ஆனால் தனியாக ஒரு பொருள் கிடையாது அப்படின்னு சொல்றார். There is no separate entity, does not exist. It is modified, it is manifested. அந்த களிமண் வந்து பானையா பியர் பண்றது வித் நாம ரூபம். சோ நாலாவது என்ன சொல்றாரு, அந்த காரணத்துவ நிஷேதம். களிமண்ணின் காரணம்ங்கிற தன்மையே நிற்கிறார். காரியம் இல்லை என்றால் காரணமும் இல்லை. when the effect is removed, there is no cause. களிமண் மட்டும்தான் இருக்கு. சோ ஜஸ்ட் எனக்கு இப்படி விசாரம் ஏன் பண்ண வேண்டும், என்ன பலன்? நான் பார்த்து அனுபவிக்கின்ற இருமை மித்யா. இவைகளின் ஆதாரமாக இருக்கக்கூடிய சத்தியம், உண்மை, மெய்ப்பொருள் அது ஒன்றுதான் இருக்கிறது. ஜகத் மித்யா, பிரம்ம சத்தியம்ங்கிறதுக்காக அப்படி சொல்லி கொடுக்கிறார். அப்படி இப்படி விசாரம் செய்யப்பட வேண்டும். ஆரம்பத்தில் எம்பசைஸ் பண்ணினாக்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எம்பசைஸ் பண்ணினாக்கும் இட் இஸ் டீச்சிங், உபதேசம்னு சொல்லுவா. கடைசியில சொல்றதுனால இதுக்கு பேரு உபசம்ஹாரம், கன்க்ளூஷன், சம்மரி அப்படிங்கிறார். ஸோ verse 135ல லைன் 1ல காரிய காரண ஆயாதா, அதாவது the nature of cause exists in the effect, not the other way around. Therefore, upon reasoning in the absence of effect, the cause disappears. பானைக்கு காரணம் களிமண். காரியத்தில் பானையில் காரணத்தின் தன்மை இருக்கிறது. பட் அலைகளில் நீரின் தன்மை இருக்கிறது. நகைகளில் தங்கத்தின் தன்மை இருக்கிறது. பானைகளில் களிமண்ணின் தன்மை இருக்கிறது. அதே லைன் 2ல சொல்றார், காரணே நகி காரியதா. காரணத்தில் காரியம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப அரிசியில சாதம் இருக்கு இல்ல, ஆனா சாதத்துல அரிசி இருந்தாகணும், ரைட்? சோ காரணத்துல காரியம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. the effect does not need to be in the cause, but the cause has to be there in the effect. சோ நீரில் அலைகளின் தன்மை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தங்கத்தில் நகைகளின் தன்மை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. களிமண்ணின் பானைகளின் தன்மை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
ஏன்னாக்கா நீ தங்கத்துல நகை இருக்குனாக்கா நகை நகை இல்லைனாக்கா தங்கமே இல்லைன்னு ஆயிடும். மழை உடைஞ்ச அழிஞ்சா மழை அழிஞ்ச தங்கமே இல்லைன்னு ஆயிடும். பானைகள் உடைந்தால் களிமண்ணும் இல்லைன்னு ஆயிடும். therefore காரணம் இஸ் இண்டிபெண்டன்ட், ஸ்வதந்திரம். காரியம் இஸ் லீனிங் ஆன் த காரணம். therefore அது பரதந்திரம். களிமண் சுதந்திரம், பானை பரதந்திரம். The cause and effect are correlative, complementary. As long as there is an effect, there is a cause. When there is no effect, there is no cause. பேஷண்டே இல்லை அப்படின்னா டாக்டரும் இல்லை. அவர் இருப்பார், ஆனா அந்த ஸ்டேட்டஸ் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸே இல்லைனாக்க டீச்சர்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எம்ப்ளாயீஸே இல்லைனாக்க பாஸ்ன்னு சொல்ல வேண்டாம். தட் பர்சன் வில் பி தேர், பட் தேர் இஸ் நோ பாஸ். எம்ப்ளாயீஸ் இருந்து சம்படி டு ரிப்போர்ட் இருந்தா தான் பாஸ்ன்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி குழந்தைகளே இல்லைன்னாக்க அப்பா அம்மான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. until they have a kid, right? ஸோ நான் என்னோட பேர குழந்தை பேசுறத சொல்லுவேன். உங்க அப்பாவுக்கு என்ன வயசு? 32, 33. நோ, ஹீஸ் only 7 years old. எப்படி சொல்ல முடியும்? நீ பிறந்தப்புறம் நீ அப்பான்னு சொன்னப்புறம் தானே அப்பா இருந்தா, அதுக்கு முன்னாடி அப்பாவா இல்லையே அப்படின்னு ஒரு ஜோக்குக்கு சிரிப்பா இல்லை, அப்பாவும் சேர்ந்து சிரிப்பாரு. அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த ஸ்டேட்டஸ் இருக்காது. பர்சன் வில் பி தேர். அந்த மாதிரி காரணத்துவம் ததோ கச்சேத். அப்போ காரணங்கிற தன்மையே நீங்கிவிடும். காரியம் இல்லை என்றால் காரணமும் இல்லை, இல்லையா? காரிய பாவே விசாரத்தா, இப்படி விசாரம் பண்ண வேண்டும். ஆர்எல்ஸ் பார்ப்பவை எல்லாமே உண்மை நினைச்சுன்னு விடுவோம். அந்த ஸ்னேக் உண்மை, அந்த காணல் நீர் உண்மை, எல்லாமே உண்மை நினைச்சுடுவோம். நிஜமாவே இருக்கா இல்லையா, இதோட காரணம் என்னன்னு பார்க்க தெரியணுங்கிற. காரிய அபாவே, காரியம் என்று ஒன்று இல்லை என்றால் காரணமும் இல்லை. ஸ்ட்ரீட் இஸ் வெட் அப்படின்னாக்க சரி மழை பெஞ்சிருக்கு சொல்லணும். ஸ்ட்ரீட் இஸ் நாட் வெட், there is no effect, so there is no cause automatically. இதே 140 வரைக்கும் சொல்றார். இந்த தத்துவத்தை ஆத்ம விசாரத்திற்கு எடுத்துக்கிறார். 136 அத்த சுத்தம் பவேத் வஸ்து எத்தை வாச்சாம கோச்சரம் திருஷ்டைவம் மிருதகடேவ கடே நைவ திருஷ்டாந்தேன புனః திருஷ்டைவம் புனப்புனகனாக்க மீண்டும் மீண்டும் நாம் அதை பார்க்க வேண்டும், விசாரிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும் சொல்றார். திருஷ்டாந்தேனாக்க வித் எக்ஸாம்பிள்ஸ். மிருத்து கடே அப்படின்னா கிளே களிமண் பானை. களிமண் பானையின் உதாரணத்தின் மூலம் மீண்டும் மீண்டும் விசாரம் செய்ய வேண்டும். கடைசியில் எது வாச்சம் அகோச்சரம், அதாவது வார்த்தைகளால் சொற்களால் எந்த ஆத்மாவை விளக்கி விட முடியாது, புரிய வைக்க முடியாது. வாச்சியார்த்தத்திற்கு வார்த்தைகளுக்கு ஒரு வாயினால் சொல்லி அதை நேரடியாக புரிந்து கொள்ளக்கூடிய பொருள் அல்லது. அதனால என்கொயர் பண்ணணும். இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸோட என்கொயர் பண்ணணும். பிகாஸ் இட் cannot be described, it cannot be defined. இந்த மாதிரி விசாரம் பண்ணினாக்க மிஞ்சி இருப்பது அந்த தூய்மையான மாயை கலக்காது அது மட்டும்தான். பவேத் அவசிஷ்டத்தை, எஞ்சி இருக்கும். பானை களிமண் உதாரணத்தை கொண்டு மீண்டும் மீண்டும் விசாரம் செய்தால் கடைசியில் மிஞ்சி இருப்பது தூய்மையான வஸ்து மட்டும்தான். அது மட்டும்தான் இருக்கு, வேற ரெண்டாவது கிடையாது அப்படின்னு எம்பசைஸ் பண்றார். 137 அனைநைவ பிரகாரண்ண விருத்திர் பிரம்மாத்மிகா பவேத் உதயதி சுத்த சித்தானாம் விருத்தி ஞானம் தத்பரம். நாம் அறிய வேண்டிய ஞானம் சூக்ஷ்மமாக இருந்தால் சூக்ஷ்மமான தர்க்கம், அதாவது லாஜிக்கை பயன்படுத்தலாம். ஸ்தூலம் அதற்கு, அதாவது கிராஸ், அதற்கு தகுந்த இருந்தாக்க ஸ்தூல கருவியை பயன்படுத்தலாம். இப்ப நம்மளே ஹெல்த்தியா இருக்கோம், ஆக்டிவா இருக்கோம், நல்ல பசி, சாப்பாடு எல்லாம் ரன்னா இருக்கு, நார்மலா இருக்கு, ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஃபைன் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தாதான் தெரியும் உள்ள சால்ட் இருக்கா, சால்ட் ஹையா லோவா, சுகர் ஹையா லோவான்னு, கால்சியம் இருக்கா, என்ன மேக்னீசியம் இருக்கா, எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும். அதெல்லாம் ஸ்தூலம், சூக்ஷ்மம், கண்ணுக்கு தெரியாதது. பிசிக்கல் பாடி தான் கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி சிமிலர்லி நான் யோசிக்காம சூப்பர்ஃபிஷியல் ரெஸ்பான்ஸ் இஸ் அவர்
நான்ங்கிறதுக்கு நம்மளோட ரெஸ்யூமே, ஐம் சம்படிஸ் டாட்டர், சம்படிஸ் ஒய்ஃப், ஐம் திஸ், ஐம் தட் எல்லாம் சொல்றோமே, அதெல்லாம் நானுங்கிறதுக்கு வெளியில இருக்கிற பயோடேட்டா. ஒரு பழம் நல்லது, காய் நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கு, அதுல என்ன நியூட்ரிஷன் இருக்குங்கிறது ரிசர்ச் பண்ணாதான் தெரியும். அந்த மாதிரி இந்த ரியல் நான் யார் அப்படின்னு தெரியணும்னாக்க இந்த மாதிரி 4 கொஸ்டினோட விசாரணை செய்ய வேண்டும் அப்படிங்கிற. அதாவது அனேன அனேன ஏவ பிரகாரேன. சோ இந்த மாதிரி உபனிஷத்தில் வகுத்து கொடுத்த முறையில்தான், அந்த பிரகாரத்தை பிரமாணத்தை உபயோகித்துக் கொண்டுதான் மனதை தூய்மைப்படுத்தி சிந்திச்சுதான் இத தெரிஞ்சுக்க முடியும். ஜென்ரலி வி கோ ஃபார் இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன். எந்த பலனையும் உடனே அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஒரு லட்டு பண்ணணும்னாக்கா அதுக்கு வி ஹாவ் டு ஹாவ் ஆல் த ப்ரிப்பரேஷன்ஸ். ஆனா கடையில போய் வேணும்னா உடனே கிடைச்சிடும். ஆனா இந்த வேதாந்தத்துக்கு வர்றதுக்கு டைரக்ட் இமீடியட்டா தேர் இஸ் நோ ஃபாஸ்ட் ட்ராக். ஷார்ட் கட் கிடையாது, ஃபாஸ்ட் ட்ராக் கிடையாது. யூ ஹாவ் டு கோ ஸ்டெப் பை ஸ்டெப். அதனாலதான் இந்த ஸ்டெப் எல்லாம் கொடுக்குறார். சித்தானாம் அப்படின்னா மன தூய்மை அடைந்தவர்களுக்கு அறிவும் பூர்ணமாக இருக்க வேண்டும், நல்ல அறிவு இருக்க வேண்டும், மன தூய்மையும் இருக்க வேண்டும். வெறும் இன்டெலிஜென்ட்டா இருந்தா மட்டும் போராது. இன்டெலிஜென்ட்டா இருந்தானாக்கா அவர் சொல்றார், எப்படி ஏமாத்தலாம், எப்படி போய் சொல்லலாம், என்ன குறுக்கு புத்தி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தான் திங்க் பண்ண தோணும். அதனால நல்ல இது ஒரு வேல்யூஸும் இருக்கணும். எந்த தப்பும் பண்ணாதவன் இவன் ஏமாந்தவன் இவன் பிழக்க தெரியாதவன், காலத்துக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நடக்க தெரியாதவன். ஏன்னா இந்த பைனான்சியல் சிஇஓ எல்லாம் நம்பர்ஸ் எல்லாம் மாத்தி போட தெரியாது அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் பண்ண இன்டெலிஜென்ஸ் இருந்தா பண்ண முடியும். ஆனா வேல்யூஸும் இருக்கணும், புத்தி நல்லா இருக்கணும், மனமும் தூய்மையா இருக்கணும். பிரெயின் அண்ட் ஹார்ட் அதான் சொல்றா, ரெண்டும் பேரலா சிங்க்ரனைஸ்டா இருக்கணும், அறிவு மன தூய்மை. இங்க என்ன சொல்றார், விருத்தி ஞானம் உதேத்தி. இன்டெலிஜென்டா மட்டும் இருந்தா போறாது, எத்திக்கல் வேல்யூஸ் வேணும். இன்டெலிஜென்ஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ். ஆத்ம ஞானம் தோன்றுகிறது, அந்த மாதிரி இருந்தாதான் ஆத்ம ஞானம் தோன்றும். ஆத்ம ஞானத்திற்கு வேற வழி கிடையாது. இன்டெலிஜென்டாவும் இருக்கணும், அட் தி சேம் டைம் எத்திக்கல் வேல்யூஸாவும் இருக்கணும். போத் ஆர் அப்சல்யூட்லி நெசசரி அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி விசாரம் செய்தவர்களுக்கு, மன தூய்மை அடைந்தவர்களுக்கு ஆத்ம ஞானம் தோன்றுகிறது. தற்பரம் பிறகு விருத்தி பிரம்மாத்மிகா பவேத். இந்த ஞான நிஷ்டையை அடைய வேண்டும். இந்த ஞானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் ஞானத்துல நிஷ்டை அடைய வேண்டும். அப்ரோக்சிமேட் ஆத்மபோதா படிச்சுட்டு நமக்கு எல்லாம் இன்டெலெக்சுவலா நமக்கு யாரு அகம் பிரம்மாஸ்மி அந்த ஞானத்தை அடைஞ்சு விட்டு ரிலாக்ஸ் பண்ணிடாத, ஞானத்துல நிஷ்டை அடைய வேண்டும். That is, every time we face a challenge physically or mentally with people or situation, இந்த ஞானம் உடனடியாக வர வேண்டும். அதாவது அந்த ஆத்ம ஞானத்தை நிலைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி 137 முடிக்கிறார். 138 and 139 இந்த காரிய காரண பாகத்தை கர்த்திய திருப்பியும் சொல்றார். அதாவது இந்த காரிய காரண விசாரத்தை எப்படி செய்ய வேண்டும், திங்கிங் டைரக்ஷன், ஒரு பேட்டர்ன், ஹவு டு திங்க்னு காமிக்கிறார். So 138 காரணம் வத்திரேகேனே பூமாநாதோ விலோக்கயேத் அன்வயேன புனஸ்தத்தி காரிய நித்தியம் பிரபஷ்யதி. காரிஹி காரணம் பஷ்யேத் பశ్చాத் காரியம் விசர்ஜயேத் காரணத்துவம் ததோ கச்சேத் அவசிஷ்டம் பவேன் முனிஹி அப்படின்னு 139. So karya vicharanam or how to analyze, think. This is a very important skill to think logically, analytically and creatively, critically. That's the goal of education system. ஆனா எஜுகேஷன்ல முதல்ல சின்ன குழந்தையில இருந்தே children have to be able to analyze and then make a decision. அதை பண்ணாம நம்ம மெமரைசேஷன்லயே மார்க் வாங்குறதுல, இப்ப இன்டர்வியூ போறது, ஜாப் கிடைக்கணும், இன்கம் வாங்கணுங்கிறதுலயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். So one should be able to think and make decisions in any given situation. நம்ம இன்னொருத்தர் இருந்தாலும் இல்லாட்டாலும் அபாபா பண்ண தெரியணும். So காரணம் வத்திரேகேன பூமாநாதம். அதாவது சாதகன் ஆரம்ப காலத்துல முதல் படியில என்னன்னாக்கா காரணத்தை அப்சர்வ் பண்ண தெரியணும். காரணத்தை அப்சர்வ் பண்ணி எக்ஸாமின் பண்ணி சிந்திக்க வேண்டும். இது அப்ளைஸ் டு டே டு டே லைஃப் ஆல்சோ, ரிலேஷன்ஷிப்ஸ்ல எல்லாம். ஸோ வதிரேக்கேனாக்க
எஃபெக்ட் இல்லாம, அதாவது களிமண்ணை பானை இல்லாமல் பார்க்க வேண்டும். காரியம் இல்லாத போதும் காரணத்தின் இருப்பை பார்க்க வேண்டும். ஈவன் இன் தி அப்சன்ஸ் ஆஃப் எஃபெக்ட் த காஸ் ஷுட் பி சீன். பானை இல்லாத போதும் களிமண் பூர்ணமாக இருப்பதை கவனிக்க வேண்டும், காரணத்தை பார்க்க வேண்டும். அன்பேன புனஸ்தர்த்திகி அப்படின்னாக்க பானைகளை பார்க்கும்போது அந்த பானைகளில் களிமண் தான் இருக்கிறது என்கிற பார்வை இருக்க வேண்டும். களிமண்ணை பார்க்கும்போது அங்கு பானை இல்லை என்ற பார்வை. வாட் ட்ரூலி இஸ் ரியலி இஸ் கிளியர் ஒன்லி. களிமண் தான் இருக்கு, பானை ஒரு நேரத்தில் இருக்கிறது, ஒரு நேரத்தில் இல்லை. இது அனித்தியம். அதே தட் அப்ளைஸ் டு ஆல் பாடிஸ். அன்பையேன, எப்போதெல்லாம் பானை இருக்கிறதோ அப்போதெல்லாம் கண்டிப்பாக களிமண் இருக்கும். களிமண் இஸ் நித்தியம். பிரபஷ்யதி, அதை பார்க்கணும். எப்பொழுதெல்லாம் களிமண் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் பானை இருக்க வேண்டும்ங்கிற நியதி இல்லை, அவசியம் இல்லை. சோ களிமண் நித்தியம், பானை அனித்தியம். அனித்தியம்னு தெரிஞ்சுட்டுனாக்க தொடர்ந்து இருக்க வேண்டும்ங்கிற எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. இது அனித்தியம். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இருக்காது. ஸோ அதனால்தான் லைஃப்ல வி ஆல்வேஸ் என்ஜாய் எவ்ரி திங் தட் வி ஹாவ், பிகாஸ் வாட் வி ஹாவ் நவ் மே நாட் பி அவர்ஸ் லேட்டர் ஆன். ஸோ வி ஹாவ் டு ஆல்வேஸ் என்ஜாய் வாட் வி ஹாவ். இது கம்பெனியா இருக்கட்டும், சுச்சுவேஷனா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். ஸோ அஜ்ஞானத்துல இருப்பதனால அது நித்தியமாக தொடர்பாக இருக்க வேண்டும்னு நினைக்கிறோம். ஆனா அது அனித்தியம். இந்த ஸ்லோகத்துல நித்திய அனித்திய விவேகத்தை சொல்றது இது. காரியம் இடையில் வந்து போவது, காரணம்தான் தொடர்ந்து இருப்பது அப்படிங்கிற ஞானம் வந்து விட்டால் நவ் வி கோ evolve to the next verse number 139. So I don't know whether I want to share this, but then when my husband passed away, I was 49 years old, but I had all men in the company approach me. Let's go for dinner, let's go for coffee. கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த கல்ச்சர்ல தேர் நார்மல், இட் இஸ் நார்மல் ஃபார் தம். பட் நான் நினைச்சுட்டேன் என் மனசுல, பகவான் கொடுத்தார், he was there with me for 25 years, now he is gone, I don't need to look for somebody else. நான் எனக்கு இருக்கணும்னு நினைச்சிருந்தா அந்த கண்டினியூ ஆயிருக்கும் லைஃப், அவரோட லைஃப். ஸோ ஐ டோன்ட் ஹாவ் டு லுக் ஃபார் செகண்ட் பர்சன் அப்படின்னு நினைச்சுட்டேன் நான். ஸோ அந்த மாதிரி காரியம்ல இடையில் வந்து போவது, எல்லாமே இடையில் வந்து போவதுதான், எதுவுமே பர்மனன்ட் கிடையாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இருக்கிற வரைக்கும் பி கைண்ட், கம்பேஷனேட், ஹெல்ப்ஃபுல், அவ்வளவுதான். ஸோ 139ல வந்து காரியஹி காரணம் பஷ்யேத் பஷாத் காரியம் விசர்ஜயத் காரணத்துவம் ததோ கச்சேத் அவசிஷ்டம் பவேன் மணிஹி. 139 காரியமேஹி காரியமேகி காரணம் பஷ்யத். காரியத்தில் காரணத்தை பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் ஈஸ்வரனை பார்க்க வேண்டும். எப்போ நம்ம ஆக்சுவலி விமன் ஆர் ஈவன் மென், when we buy ஏதாவது ஒரு துணிமணி வாங்கணும், ஒரு புடவை வாங்கணும், ஒரு ஷர்ட் வாங்கணும்னாக்கா we always look for the design, quality, design, border, color, இதெல்லாம் தான் பார்த்துட்டு இருக்கோம். காரணம்ங்கிறது ஆடை, காரியம்ங்கிறது டிசைன். ஸோ அந்த டிசைனுக்கு தான் பணம் கொடுக்குறோம். குவாலிட்டி, அது என்ன குவாலிட்டியா இருந்தாலும் சரி, இப்ப என்ன பிரைஸா இருந்தாலும் சரி, நான் அது எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு, இந்த டிசைன் பிடிச்சிருக்கு, இதை வாங்குறோம் அப்படின்னு தான் வாங்குறோம். ஸோ அந்த காரணத்தை பார்க்க வேண்டும், எது வேணும் அப்படிங்கிறது. ஸோ இங்க வந்து காரியத்தில் காரணத்தை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறார். பஷாத் காரியம் விசர்ஜயே, பிறகு காரியத்தை விட்டு விடுதல், தியாகம் செய்தல், நிஷேதம் செய்தல், அதான் விசர்ஜனம். கணேசர் விசர்ஜனம் பண்றோம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. அதாவது காரியம் என்று ஒன்று இல்லை, காரியத்தை, எஃபெக்டை நிஷேதனம் செய்கிறோம். மன சுத்தமாகி விசாரம் செய்தால் ஞானத்தை அடைந்து காரியத்தை விட முடியும், எஃபெக்டை விட முடியும். நாட் ஆக்ஷன்ஸ், எஃபெக்டை விட முடியும். நாம் பார்ப்பது எல்லாம் நாம ரூபம் தான். அந்த மாதிரி ஒரு வஸ்து இல்லை, நோ இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஃபார் எ பாட், பானைக்கு அப்படிங்கிற ஞானம். கண்ணால் பார்ப்பது, கேட்பது, ருசிப்பது எதுவுமே இல்லை, இவை எல்லாம் பஞ்சபூதங்கள். அது எல்லா இடத்திலும் பஞ்சபூதத்துக்கு காரணம், எல்லா இடத்திலும் இருக்கு. பஞ்சபூதத்துக்கு காரணம் மாயை, அந்த மாயைக்கு காரணம் பிரம்மன், பிரம்மன் மட்டும்தான் இருக்கு. அதனால எதுவும் வரல, எதுவும் போகல. நோ பர்த், நோ டெத், தெர் இஸ் நோ எஃபெக்ட்.
காசு இஸ் ஆல்சோ நாட் தேர். அதனால எஃபெக்ட் இல்லாததுனால காசும் கிடையாது. படைப்பே இல்லைங்கிறத படைப்பவன் இதுக்கு அகர்த்தா. தட் இஸ் வை இஸ் அகர்த்தா. ஹி டசன்ட் கிரியேட் எனி திங். எவ்ரிதிங் அப்பியர்ஸ் டு பி. அதான் அஜாத்தவாதம். இந்த கௌடபாதர் சங்கரரோட குருவோட குரு கௌடபாதர் சொல்வார், எதுவுமே உற்பத்தி ஆகவில்லை. வெரி ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் அத்வைதா அது அஜாத்தவாதம்னு பேரு. எதுவுமே உற்பத்தி ஆகல, ஆனா எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியறது நமக்கு. அதுல இருக்கிற மாதிரியும் இருக்கு, நமக்கு இதுல அட்டாச்மெண்ட் இருக்கு, அதெல்லாம் அந்த மாதிரி. சோ கயிற்றுல பாம்பை பாக்குறோம், பாம்பு வரவே இல்லை, உற்பத்தி ஆகவில்லை, பாம்பு இருக்கல, அது நம்மளுடைய கற்பனை. அப்படி இருக்கும்போது கயிறு எப்படி காரணமாக முடியும்? காரியமே இல்ல. அப்ப எப்படி கயிறு காரணம்னு சொல்ல முடியும்? கயிறு மட்டும்தான் இருக்கு அங்க. லைன் டூல காரணத்துவம் ததோ கச்சேத். அந்த அந்த வஸ்துவில் இருக்கும் காரணம்ங்கிற தன்மையும் சென்று விடும். முதலில் களிமண் பானைக்கு காரணம், பிறகு பானை இல்லை, களிமண் மட்டும்தான் இருக்கிறது. அதனால காரியம் இல்லை, அதனால காரணமும் இல்லை. எஞ்சி இருப்பது அவசிஷ்டம் பவே முனிகி. என்ன இருக்கோ அதுவாகவே சாதகன் இருப்பான். இந்த சாதகன் எஞ்சி இருப்பதாக இருப்பான்னாக்கா அவன் தான் முனிமன், அவன் தான் முக்தன், அவன் தான் பிரம்மன். நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல இந்த ஞானம் தான் நமக்கு தியான ஸ்லோகமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. 140 வந்து பாவிதம் தீவிர வேகேன யத் வஸ்து நிச்சயாத்மனா பூமா தத் சத் தத் பவேத் சீக்கிரம் நேயம் பிரமர கீட்டவத்து. இது நம்ம வந்து முன்னாலேயே பார்த்திருக்கோம், ஆத்மபோதாலையும் பார்த்திருக்கோம். அப்ராக்ஸ் அனுபூதியில verse 140, விவேக சூடாமணிலையும் verse 358. இவ்விதம் நாம் விசாரம் செய்து எந்த ஞானத்தை அடைந்தோமோ அந்த ஞானத்தை நாம் தியானம் செய்தால் மும்முர்முகோ, அதாவது மீண்டும் மீண்டும் அந்த நிஷ்டையில் வருவோம் அப்படிங்கிற கன்சிஸ்டண்டா தொடர்ச்சியா நான் பிரம்மன் என்ற தீவிர வேகத்துடன் அந்த அறிவில் சந்தேகம் இல்லாமல் ஃபர்ம் சாலிட்லி கிரவுண்டட் தியானிக்கும் போது அவன் அந்த வஸ்துவாகவே மாறிவிடுகிறான். சீக்கிரம் பவேத் இன்ஸ்டன்டேனியஸ்லி. நீ பிரம்மனாக இருப்பதினால் பிரமர கீட்டவத்துன்னு பார்த்திருக்கோம். அந்த வாஸ்பு வந்து இந்த இன்செக்ட் எடுத்துன்னு வரும், அந்த இன்செக்ட் வந்து அந்த வாஸ்பையே நினைச்சுட்டு வாஸ்பாவே மாறிடும்னு பேரசிட்டாய்ஸ்னு பார்த்திருக்கோம் நம்ம. நமக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காதுன்னு நினைக்க கூடாது. அதுக்காக சொல்றாரு இங்க, ஐ கேன் ஆர் ஐ கான்ட், இட் இஸ் வாட் யூ ஃபீல் இன் இட். எனக்கு மோட்சம் கிடைக்கும், நான் இதை படிச்சுட்டு இருக்கேன், கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டே இருக்க அது நடக்கும். ஸோ இட்ஸ் ஆல் வாட் வி திங்க் அபவுட். ஸோ verse 141ல சொல்றார், ஆதிருஷ்யம் பாவரூபம் ச சர்வமேவ சிதாத்மகம் சாவதான தயா தித்யம் ஆத்மானம் பாவயேத் புதகா. இங்கு நிதித்தியாசனம் எப்படிப்பட்ட ஞானத்தை அறிவை தியானம் செய்ய வேண்டும்? மீண்டும் மீண்டும் மனதில் கொண்டு வர வேண்டும். தியானத்திற்கு உரிய விஷயத்தை ஞானத்தை அடைந்தவன் புத ஞானி பாவயேத் தியானிக்க வேண்டும். தன்னை மற்ற தியானத்தில் ஈஸ்வரனின் ரூபமாகவோ நாமமாகவோ தியானிக்கிறோம். ஆனால் இங்கு தியானிக்க வேண்டிய விஷயம் நான் யார் என்ற கேள்விக்கான சரியான பதில். தொடர்ந்து கன்சிஸ்டன்ட்லி நித்தியம் சாவதான தயா எச்சரிக்கையுடன் பொறுமையுடன், நாட் இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன். மீண்டும் மீண்டும் இந்த ஞானத்தை நினைக்க வேண்டும். நான் மட்டும் ஞான சுரூபம் அல்ல, நான் பார்ப்பது எல்லாமே சைத்தன்ய சுரூபம். அனைத்தையும் பிரம்மஸ்வரூபமாக ஞான சுரூபமாக பாவிக்க வேண்டும். நான் அனைத்துமாக இருக்கிறேன். இதைத்தான் சர்வாத்ம பாவம்னு சொல்றார். இங்கு வைராகியம் அவசியம் இல்லை. விஷயத்தில் தோஷத்தை பார்த்து அதை நிஷேதம் செய்வதுதான் வைராகியம். இங்கு வைராகியத்தை இங்க அந்த தோஷத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பார்ப்பது எல்லாமே என் ஸ்வரூபம், விஷயமே கிடையாது, அனைத்துமே நான் தான். இந்த திருவிளையாடல் பிக்சர்ல மூவில அந்த காலத்துல வரும், பாட்டும் நானே பாவமும் நானேன்னு ஒரு பாட்டு வரும், சிவாஜி பாடுவான், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த காலத்து மூவில எல்லாம் இந்த 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 இதெல்லாம் இந்த மீனிங் எல்லாம் வரும் எல்லாத்துலயும். இப்பெல்லாம் வருது இல்ல. சோ அந்த பாட்டு பாடுங்க. பட் சம்ஹவ் ஐ டென்ட் லைக் சிவாஜியோட ஆக்டிங். அந்த போர்ஷன்ல எனக்கு பிடிக்கல. பட் அந்த பாட்டு மீனிங் ரொம்ப வெரி மீனிங்ஃபுல். பாட்டும் நானே பாவமும் நானே. சோ சமதம உபரதி திதிக்ஷா சமாதானம் இதெல்லாம் வந்து ஆரம்பத்துல இருக்கிறவளுக்கு தான். அனைத்தையும் தானாகவே பார்க்கிறான் இவன்.
சோ ஆதிருஷ்யம் பாவ ரூபம் அதாவது பரோட்சம்னாக்க கண்ணுக்கு தெரியாம இருக்கிறது பரோட்ச ஞானம். பிரத்யக்ஷ ஞானம்னா கண்ணுக்கு முன்னால இருக்கிற ஞானம். சோ இவர் சொல்றார், பார்க்காத உலகமும் கண்ணுக்கு தெரியாததும் பார்க்கின்ற உலகமும் இரண்டும் நானே அப்படின்னு தியானம் பண்ணணும். அப்படி தியானிப்பவர்கள் ஞான நிஷ்டையை அடைவார்கள். கவனமாக பொறுமையாக. எனக்கு அந்த ஈகோ வில் ரீஅப்பியர். ஐ எம் த சஃபரர், எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறது திருப்பியும் வரும். நான் பார்வையாளன், ஐ எம் த சீயர் அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கணும். சோ 142 சென்ற ஸ்லோகத்துல ஏன் வேறு விதமா கூறி இங்க உபசம்ஹாரம், அதாவது கன்க்ளூட் பண்றார். ஞானி ஞானத்தை அடைந்த பிறகு எப்படி வாழ வேண்டும், எதிலும் பற்று இல்லாமல் த்ரில் இல்லாமல் ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லாமல் இருப்பானா அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்கிறான். அதுக்கு சொல்றார், அனுபவிக்கக்கூடிய ஜகத்தை இல்லாமல் ஆக்கி மாற்றி மித்தியாவாக அறிந்து கொண்டு உலகத்தை பார்த்து கொண்டே உலகம் இல்லை என்று ஞானி சொல்கிறான். நான் எதையும் பார்க்கவில்லை சொல்ல, ஜீரோ, சூன்யம்னு சொல்லல. பிரம்மா காரணேன சிந்தையே, பிரம்மாக்கார பிரம்மாக்கார விற்த்தியிலேயே அவன் இருந்து கொண்டிருக்கிறான். அந்த ஞானி இந்த உலகத்தை பிரம்மமாக புரிந்து கொண்டு நீக்குகிறான். பாம்பு கயிறாக தெரிந்து விட்டதினால் பாம்பு நீக்கப்பட்டு விட்டது. பாம்பு இல்லாமல் போகவில்லை, பாம்பு கயிறாக தெரிகிறது. அந்த மாதிரி உலகம் பிரம்மமாக தெரிவதனால் உலகமாக தெரிவதில்லை. நித்திய சுகே திஷ்டே, பிரம்மஸ்வரூபமான பிரம்மனிடத்தில் நிறைந்த பூர்ணஸ்வரூபமான பிரம்மனிடத்தில் இருக்கிறான். தியா சித்ரச பூர்ணையா, அதாவது பூர்ணமான சைத்தன்ய புத்தியுடன் சைத்தன்யம்ங்கிற புத்தியுடன் நிறைக்கிறான் மனதை. தான் சைத்தன்யம் என்ற அறிவுடன் சுகமாக பிரம்மத்திடம் அவன் இருக்கிறான். முன்பு இந்த அழுகிற உலகத்தில் இருந்தான், இப்பொழுது நித்திய பிரம்மத்திடம் இருக்கிறான். உலகமே இல்லை, அவன் மட்டும்தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி 141 and 142 சொல்றார். வந்து 143 144 2 வருஷம் தான் பாக்கி. 143ல வந்து ஏ பிரங்கி சமாயுக்தா ராஜயுகா உதாகிருதா கிஞ்சித் பக்த கஷாயானாம் ஹதயோகேன சம்யுதா. இங்கு இந்த 15 அங்கங்களுடன் கூடிய நிதித்தியாசனம், இந்த சாதனையை யார் பின்பற்ற கூடாதுன்னு சொல்றார். சங்கரர் 100ல இருந்து பதாஞ்சலி சாதனைகளை எடுத்துக்கொண்டு வேறு புதிய அர்த்தங்களை கொடுத்தார். பதாஞ்சலி கூறியவை சாதகனுக்கு, ஆச்சாரியர் சங்கரர் கூறியவைகள் ஞானத்தை அடைந்து சாதனைகளை முடித்த ஞானிகளுக்கு. எல்லா இடத்திலும் காற்று இருந்தாலும் நம் அறைக்கு காற்று வேண்டுமென்றால் ஒரு ஃபேன் தேவைப்படுகிறது. காற்று எல்லா இடத்துலயும் இருக்கு. அதே மாதிரி நீர் எல்லா இடத்துலயும் இருந்தாலும் நமக்கு நம்ம கிச்சன்ல வேணும்னா ஒரு குழாய் தேவைப்படுறது. எலக்ட்ரிசிட்டி எல்லா இடத்துலயும் இருக்கு, ஆனா நமக்கு லைட்டுக்கு வேணும்னாக்க இங்க ஒரு கேபிளும் இங்க ஒரு சுவிட்சும் தேவைப்படுறது. Again, Wi-Fi is around the globe. It's a connectivity that connects all computers. ஆனா நமக்கு நம்ம வீட்டுக்கு வேணும்னாக்க ஒரு ரவுட்டர் வேண்டியிருக்கு இல்லையா? அதே மாதிரி பிரம்மன் எல்லா இடத்துலயும் இருந்தாலும் அதை ஃபீல் பண்ணறதுக்கு, அதை உணர்வதற்கு அந்தர்யாமியாக போக வேண்டும். உள்ள போகணும், உள்ள போய் இந்த ஆத்ம விசாரம் பண்ணணும். கோவிலுக்கு போனாதான் கடவுள்ங்கிற பாவனை வருகிறது என்றால் அங்கு போகத்தான் வேண்டும். நான் கூறிய சாதனைகள் யாருக்கு? எந்த சாதனையும் பாதியில் விடக்கூடாது. அதன் முழு பலனை அடைந்ததும் அடுத்த சாதனைக்கு செல்ல வேண்டும். எக்ஸசைஸ் பண்றேன்னு வாக்கிங் ரன்னிங் போயிட்டே இருக்கக்கூடாது. 2 மைல் 5 மைல் 10 மைல் 15 மைல் போயிட்டே இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு நோ வென் டு ஸ்டாப் அப்படிங்கிறார். இந்த ஏர்லி எல்லாம் பண்றத எப்போ ஸ்டாப் பண்ணிட்டு எப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு தெரியணும். பதாஞ்சலி கூறிய சாதனைகளை செய்து முடித்து சிரவணம் மனனம் அவைகளை செய்து முடித்து ஞானத்தை அடைந்தவர்கள்தான் நான் சொன்னவற்றை செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். ஏபிகி அங்கைகி சமாயுக்தா ராஜயோகா உதாகிருதா. நான் கூறிய 15 சாதனைகளை ராஜயோகம் என்று அழைக்கிறேன். ஏபிகி அங்கஹி, இந்த அங்கங்களுடன் கூடியுள்ளதை ராஜயோகம் என்று சங்கரன் என்று என்னால் சொல்லப்பட்டது. கிஞ்சித் பக்குவ கஷாயானாம், அதாவது மிக மிக குறைந்த அளவு மன தூய்மை அடைந்தவர்களால், ஞானத்தை அடையாதவர்களால், இம்மெச்சூர் போதிய பக்குவத்தை அடையாதவர்களால்
நம்ம 5 வருஷம் முன்னால்தான் அப்படித்தான் இருந்தோம். இத இத அவர்களால் இதை பின்பற்றக்கூடாது. ஹட யோக சம்யுக்தே, அதாவது பதாஞ்சலி சொன்ன யோகத்தை தான் அவர்கள் செய்ய வேண்டும். டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். உங்களுக்கு எது தேவையோ அதை செய்ய வேண்டும். சில சாதனைகள் சில காலம் வரை செய்துவிட்டு விட்டு விட்டு அடுத்ததுக்கு வர வேண்டும். ஞானியான பிறகு தன் சொரூபத்தில் நிலை பெறும் போது சங்கரர் கூறியதை பின்பற்ற வேண்டும். வைராகியம் இல்லாமல், ஞானத்தை அடையாமல், விவேகம் சித்த சுத்தி இல்லாமல் இவற்றை பின்பற்றக் கூடாது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை சொல்றார். 144. பரிபக்வம் மனோஷயம் கேவலோயம் ச சித்தஹா குரு தெய்வ பக்தானாம் சர்வேஷாம் சுலபோ ஜவாத். இங்கு என்னால் கூறப்பட்ட அர்த்தத்துடன் கூறிய ராஜயோகத்தை யார் பின்பற்ற வேண்டாம். பரிபக்வம் மனோக்ஷேயாம், மனமானது யாருக்கு பக்குவம் அடைந்துள்ளதோ, நமக்கு நம் மனது நன்றா தெரியும் எது விவேகம் பத்தி எது நித்தியம் எது அனித்தியம்னு பண்ண தெரியும். வைராகியம் வேண்டும், முமுட்சுத்துவம் வேண்டும், நல்ல தூய மனது வேண்டும், இறைவன் யார், உலகம் என்னன்னு தெரிய வேண்டும், உலகத்தின் நித்தியத்துவம், நான் பிரம்மஸ்வரூபங்கிற ஞானமும் நல்ல குணமும் இயற்கையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் பரிபக்குவங்கள். இதெல்லாம் தெய்வீக சம்பத்துகள்னு பகவத்கீதையில வரும், சாப்டர் 16ல. இங்க சொல்ற இந்த சாதனைகளே அவர்களுக்கு அந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்கிறவர்களுக்கு பலனை கொடுக்கும். இந்த சாதனைகள் அவனுக்கு பலனை கொடுக்கும். இப்படிப்பட்ட தகுதிகள் இல்லாதவர்களுக்கு பலனை கொடுக்காது. அவர்கள் பலனை அடைய மாட்டார்கள். Pre-qualification is required. Once qualified, the benefits will be attained. There is no test, examலாம் எதுவும் கிடையாது. பட் செல்ஃப் அசஸ்மெண்ட் தான் பண்ணிக்கணும். For any activity, we need to completely trust the coach, mentor, teacher. எதுவுமே it is running or speaking or writing. அதே மாதிரி நிதித்தியாசனுக்கு இன்னொரு முக்கியமான ரிக்குவயர்மெண்ட் சொல்றார். குரு தெய்வத் பக்தானாம், அதாவது இறைவனிடத்தில் ஆசிரியரிடத்தில் பக்தி, அன்பு, ஸ்ரத்தை, நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்படி இருந்தாக்க பலன் கிடைக்கும். குருவிடம் பக்தி இருந்தால்தான் அவர் சொல்வதில் நம்பிக்கை இருக்கும். இங்க சங்கரர் இஸ் அவர் குரு. ஆர் எல்ஸ் இதெல்லாம் ரியல் லைஃபுக்கு ஒத்து வராது, நாட் ப்ராக்டிக்கல்னு டுடேஸ் என்வாயர்மெண்ட். கேட்க நன்னா இருக்கு, ஆனால் அப்படின்னு இந்த ஜூம் முடிஞ்ச உடனே நம்ம பேச ஆரம்பிச்சுடுவோம். இந்த நம்பிக்கையின்மே குருவினிடத்திலும் சாஸ்திரத்திலும் ஸ்ரத்தை இல்லாம அப்படி இருந்து வேதாந்த அந்த 21st செஞ்சுரிக்கெல்லாம் பயன்படாதுன்னு சொல்றவளும் இருக்கா. சோ ஆசிரியரிடம் பக்தி, ஸ்ரத்தை தேவை. ஈஸ்வரனிடத்தில் பக்தி, நான் செய்யும் செயல்களுக்கு கண்டிப்பாக பலன் கொடுப்பார் என்ற அனன்ய பக்தி இருக்க வேண்டும். சில பேர் சொல்லுவா, நான் ஐ ஒர்க் வெரி ஹார்ட் பட் ஐ டென்ட் கெட் இன்க்ரிமெண்ட், ஐ டென்ட் கெட் ப்ரொமோஷன்லாம் சொல்லுவா. தட் இஸ் ஹியூமன் டிரான்சாக்ஷன் லைஃப்ல பாசிபிள். பட் பகவானும் அப்படி செஞ்சுடுவாரா அப்படின்னு டவுட் வரக்கூடாது. நான் பண்றதா பண்றேன், ஐ வில் டூ மை பெஸ்ட், காட் there is God, that God will take care of meங்கிற கம்ப்ளீட் ஸ்ரத்த வேணும். அவர்களுக்கு நம்பிக்கை, ஸ்ரத்தை எளிதில் இருப்பவர்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இது முடிக்கிறார். முதல் ஸ்லோகம் வந்து இப்ப கம்ப்ளீட் சம்மரி. முதல் ஸ்லோகம் மங்களத்தோட ஆரம்பித்தார், ஸ்ரீஹரி பரமானந்தம்னு. செகண்ட்ல வந்து அனுபந்தம், நான் என்ன செய்ய போகிறேன், சப்ஜெக்ட் மேட்டர் யாருக்காக எழுதுகிறேன்னு சொன்னார். முமுட்சுக்களுக்காக, அதாவது மோட்சத்தை ஆர்வம் உடையவர்களுக்கு. 3 to 9 வந்து சாதன சதுஷ்டய சம்பத்தியை பத்தி சொன்னார். verse 10 to 11 விசாரம் செய்து ஞானத்தை அடைய வேண்டும். எப்படி இருளை நீக்கி வெளிச்சம் தேவையோ, இருளை நீக்கிறதுக்கு வெளிச்சம் தேவையோ, அப்படி அறியாமையை நீக்க அறிவுதான் முக்கியம் அப்படின்னு சொன்னார். அதற்கு விசாரம் தான் மார்க்கம் அப்படின்னு சொன்னார். verse 12 to 16 வந்து ஆரம்பத்தில் வேதாந்த சாரத்தை கூறினார். நான் யார், இந்த உலகம் எதனிடம் வந்தது, உபனிஷத்தின் சாராம்சத்தை சொன்னார். 17 to 40 ஆத்மா அனாத்ம விசாரம். அதுக்கப்புறம் 41 to 88 வரை அனாத்மாவான ஜகத்தின் மித்தியத்துவத்தை பத்தி சொன்னார். இந்த ஜகத் மித்யா, பிரம்மத்தை புரிந்து கொள்வது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் இந்த உலகத்தை புரிந்து கொள்வதும். ஆத்மாவும் பிரம்மனும் ஒன்றுதான், உலகம் வெறும் தோற்றம், அதற்கு என்னை துயரப்படுத்தும் சக்தி இல்லை. இந்த உலகத்தின் பொய்மைகளை பல கோணத்தில் விளக்கினார். 89 to 99 வரை ஞானிக்கு பிராரப்த கர்மமும் கிடையாது. அவனுக்கு என்று ஞானம் கிடைக்கிறதோ அன்றே முழுமையான முக்தி அடைந்து விடுகிறான்.
எப்படி உயிர் வாழ்கிறான் என்றால் அஞ்ஞானிகளுக்காக. ஞானிக்கு பிராரப்தம் இருப்பது போல் சொல்லப்படுகிறது. ஞானிக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அதனால் அவனுக்கு பிராரப்த கர்மம் கிடையாது, ஆகாமி கர்மம் கிடையாது, எந்த கர்மம் கிடையாது. Verse 130 to 135 நிதித்தியாசனம் பத்தி சொன்னார். பத்தாஞ்சலி கூறிய 15 சாதனைகள் எடுத்துக்கொண்டு அதற்கு ஞானிக்கு எது சாதனைன்னு சொன்னார். நமக்கு மனம் பரிபக்குவம் ஆகிவிட்டது என்றால் சங்கரர் கூறியதை பின்பற்றலாம். அப்படி நமக்கு மனம் பக்குவம் ஆகவில்லை என்றால் சங்கரர் எச்சரித்தபடி சாதாரணமாக அர்த்தத்தை பின்பற்ற வேண்டும். யாருக்கு சுபாவமாக வாக்கு கட்டுப்பட்டு விட்டதோ அவர்கள் சங்கரர் கூறிய மௌனத்தை கடைபிடிக்கலாம். நிதித்தியாசனத்தின் போது 8 தடைகளை கூறினார். 135 to 142 மீண்டும் வேதாந்த சாரத்தை காரண காரிய விசாரத்தை எடுத்துக்கொண்டு பிரம்மத்தை விசாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். 143 இந்த ராஜயோகம் யாருக்கு என்று சொன்னார். 144 இந்த ராஜயோகம் யாருக்கு அல்ல, அவர்களுக்கு பதாஞ்சலி ஹதயோகம் தான் சொல்லி குருவினிடத்திலும் சாஸ்திரத்திலும் ஈஸ்வரனிடத்திலும் ஸ்ரத்தை நம்பிக்கை பக்தி இருப்பவர்கள் எந்த சாதனை செய்தாலும் பலன் அடைவார்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இப்போ நம்ம ஸ்லைடை பார்த்துட்டு we can proceed. So your own self-realization is the greatest service you can render to the world. நான் யார்? காரிய காரண விசாரம். இங்க 135 காரணத்தின் தன்மையானது விளைவில் இயல்பாக உள்ளது மற்றும் நேர்மறைவாக இல்லை. எனவே பகுத்தறிவின் மூலம் விளைவில்லாத நிலையில் காரணமும் மறைந்து விடுகிறது. The nature of cause exists inherently in the effect and not vice versa. Therefore, through reasoning, it is found that in the absence of the effect, the cause also disappears. Then that reality, Brahman, which is beyond speech alone remains. This should be understood again and again clearly through the illustration of clay and pot example. 137. In this way alone, only by this way, there arises in the pure-minded state of awareness, which is afterwards merged into Brahman. By constant practice of contemplation and discerning, dawns the knowledge that Brahman alone exists and nothing else in the mind of the seeker. We can either say where there is an effect, there must be a cause, or where there is no cause, there is no effect. Therefore, the conclusion is that Brahman alone is the cause of the universe, or if there is no Brahman, there would be no world at all. When the world appears, therefore, Brahman is the cause. வேர்ல்டு தெரியறதுனாலே அதுக்கு ஒரு காசு இருக்கு, அந்த காசு பிரம்மன் தான், வேற கிடையாது. காசு இல்லாம ஒன்றும் தெரியாது, எஃபெக்டே இருக்காது. Then 139 as a matter of fact, one should see only the cause in the effect and then dismiss the effect altogether. What remains is Brahman alone. 140 a person who meditates upon a thing with great assiduity and firm convictions becomes that. 41 to 44 நான் மட்டும் ஞான சுரூபம் அல்ல, நான் காண்பது எல்லாமே சைத்தன்ய சுரூபம். இது சர்வார்த்த பாவம். ஞானி உலகை உலகமாக பார்க்காமல் பிரம்மமாக பார்க்கிறான். பிரம்மன் மட்டும்தான் உண்மை என்பதை உணர்கிறான். பிரம்மன் எங்கு நிறைந்திருந்தாலும் பிரம்மத்தை அறிய ஒருவர் உள்ளே செல்ல வேண்டும். அந்தர்யாமி மனதுக்குள்ள போய் செல்ஃப் என்கொயரி பண்ணணும். தூய்மான மனம், விவேகம், வைராகியம், முமுட்சுத்துவம், கடவுள் யார், உலகம் எது மித்தியத்துவம், அவர்கள் மட்டுமே இந்த ராஜயோகத்தை பின்பற்றி பலன் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி இது முடிக்கிறார். இதோட முடிஞ்சு இது நான் ஐ ஜஸ்ட் பிக்ட் இட் அண்ட் ஐ தாட் ஐ வில் ஷேர் இட் வித் யூ. இது 2 டாங்கிஸ், இங்க ஒரு கிராஸ் பைல் இருக்கு, இங்க ஒரு கிராஸ் பைல் இருக்கு. தேர் ட்ரைங் டு ஈட். நான் இங்க போய் சாப்பிடுறேன், நான் இங்க போய் சாப்பிடுறேன். they pull each other. The thread is expanding, the rope.
அதுக்கப்புறம் they find okay நானும் சாப்பிட முடியல நீயும் சாப்பிட முடியல, let's sit together and then they discuss it and then they both walk together and eat this grass and walk this side and they eat this together. So unity is important. மனசுல differences இருக்கும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட இருக்கிறதுனால ஒத்துமையா வாழ தெரியணுங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் இது டீம் ஒர்க். ஸோ ஐ தாட் திஸ் வில் பி இன்ட்ரெஸ்டிங். நேற்றுக்கு என்னோட பேரண்ட் கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ ஐ தாட் ஐ ஷேர் தட் வித் யூ. So don't judge the way other people connect to God, to each his own way and his own prayer. God does not take us at our word. He looks deep into our hearts. It's not the ceremonies or the rituals that makes a difference, but whether our hearts are sufficiently pure or not. Rumi from Islam. இது வந்து சங்கராச்சாரியார் நாக்கு கெட்ட வார்த்தைகளை பேசாமல் இருந்தால் மட்டும் போராது, பிரத்தியாரை புண்படுத்துகிற பேச்சுக்களும் இல்லாமல் பேசாமல் இருக்க வேண்டும். So that is important. Every test in our life makes us bitter or better. Every problem comes to break us or make us. The choice is ours whether we become a victim or a victor. கடைசியில மனதில் நல்ல எண்ணங்கள் இருந்தால் நல்ல செயல்கள் பெருகும். நல்ல செயல்கள் பெருகினால் தர்மம் நிலைக்கும். தர்மத்தை நாம் காக்க தர்மம் நம்மை காக்கும். மனச வாச்சிக்க காய்க்க தான் சொல்றோம். மனசால எது நினைக்கிறோமோ அதை ஆட்டோமேட்டிக்கா வாய்ஸ் வில் கம், வேர்ட்ஸ் வில் கம் அக்கார்டிங் டு தட். அதே மாதிரி அவர் ஆக்ஷன்ஸ் வில் ஆல்சோ கம் அக்கார்டிங் டு தட். அதோட முடிச்சுடலாம். So Om Shanti Shanti Shanti.